ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக என் ஃபேமிலிக்காக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் பானிபூரி செய்ய போகிறேன். நான் எங்கள் வீட்டில் மீல் ப்ரிப்பரேஷன் ஆதிக் ஸ்கூல் போடுறதுனால, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போடுறதுனால நான் மீல் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பேன். அதில் பொட்டேட்டோஸ் வேக வச்சுருவேன் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக. அதில் இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பொட்டேட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வேக வச்ச பொட்டேட்டோஸ் ஒரு 5-6 இருக்கும். அதில் 2 மட்டும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். மீதம் இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு 2-3 டேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் இல்லைன்னா சில்லி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நல்ல சாப் பண்ண ஆனியன் இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நம்மளோட பூரியில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போடும்போது நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இப்படி வீட்டிலே நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் கடையில் போயிட்டு ஹிந்திக்காரங்கள்ட்ட சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு சாப்பிட்றதே பெட்டர். பிகாஸ் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு சில டைம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் சாப்பிடும் போது. பட் ஆனால் வீட்டில் செஞ்சு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து திருப்தியாக சாப்பிடும் போது அது ஒரு தனி சந்தோஷம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பானி ரெடி பண்ணோம். அதுக்காக புளி கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம மீல் ப்ரெப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் க்ரீன் சட்னி எப்போதுமே ப்ரெட்டுக்கோ இல்லை சாண்ட்விச்க்கோ ரெடி பண்ணி வச்சுருப்பேன். க்ரீன் சட்னி எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அது கொஞ்சம் எடுத்து நம்ம பானி செஞ்சிடலாம். அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி புளி ஊறட்டும் ஒரு பக்கம். நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம். இந்த பூரி நான் கடையில் தான் வாங்கினது. மிஷினில் செஞ்ச பூரி நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். பானிபூரிக்காகவே செய்கிறதுக்காக பூரி மட்டும் தனியாக விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நம்ம பூரி ஆயிலில் போட்டு எப்போ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்நாக் டைம், சண்டே சாட்டர்டேயில் ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என் பிள்ளைக்கே நான் கடையிலலாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஸோ நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துட்றது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணுன்னு மெனக்கட்டு செய்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. அதனுடைய தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். புளி தண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சட்னி ஆல்ரெடி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை டீஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா புளி ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம க்ரீன் சட்னியில் பச்சை மிளகாய் அதிகமாக போட்டதுனால காரம் அதிலே இருக்கும். க்ரீன் சட்னி எப்படி அரைக்கணும்னா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் பூண்டு, சீரகம், இஞ்சி, சுகர், கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சாட் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பானிபூரி தண்ணியில் அந்த சாட் மசாலாவோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ க்ரீன் சட்னியோட ரெசிபியோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜ் டோரில் கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் சாண்ட்விச்க்கு, பர்கருக்கு, ப்ரெட் ஆம்லேட்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் சட்னி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஸ்கூலு விட்டு வந்தோன்னே கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில் என் ஹஸ்பண்ட் நடுவில் நான் ஒரே ஒரு பூரி எடுத்துக்கிறேன்னு எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அன்றைக்கி டே ரொம்ப ஃபன்னியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் போச்சு. ஸோ நல்லாவே இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்களுக்கெலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டாங்க. அப்பயுமே இந்த பானிபூரியெலாம் இருக்காது, என்னன்னே தெரியாது அப்படின்னா. ஸோ இப்போ ரீசெண்ட் காலத்தில் தான்
பானிபூரினா என்ன அப்படின்றது தெரியுது. நாங்க வளர்ந்து பெரிய பிள்ளையாயி நான் ஆஃபீஸ் போற டைம்ல தான் எனக்கு பானிபூரியே சாப்பிட்டுருக்கேன் சத்தியமா. அதுவரைக்கும் வீட்டு சாப்பாடு தான். வெளில எங்கேயுமே கூட்டு போய் வாங்கி தர மாட்டாங்க. வீட்லயே தான் சாப்பாடு. வீட்டு சாப்பாடு தாங்க. ஆனா நம்ம காலத்து புள்ளைங்க இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு இந்த மாரி ஜங்க்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. எப்பயாவது ஒன் டைம் செஞ்சு குடுத்துரலாமேன்னு செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட பானிபூரி, ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வீட்டில் ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ செஞ்சுட்டா போதும், ஒரே ஹாப்பி தான் அன்னைக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட வேணாம், நம்ம மொட்டை மாடிக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டோம். ஒரு பாயை போட்டு அவன் ட்ராயிங் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். நத்திக்குட்டி நான் ட்ராயிங் பண்ணணும், நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பானிபூரியா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லான்னா செம்ம காற்றடிச்சுதுங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் சூப்பராக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருவேன்.